ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி விளாக் பண்ண போகிறோங்க. அப்புறம் வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கம்மன் வீடே மணக்கக்கூடிய நெத்திலி கருவாடு குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வாசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த குழம்பு சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் எப்போவுமே மறக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு சுவை அதிகமாக இருக்கக்கூடியதாங்க நெத்திலி கருவாடு குழம்பு. இப்போ வந்துட்டு நான் மாடிக்கு வந்தாச்சு, மொட்டை மாடிக்கு வந்தாச்சுங்க. இப்போ வாக்கிங் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தொட்டியில் வந்துட்டு வெறும் மொட்டுக்கள் தாங்க இருந்தது. இப்போ வந்து 5 பூக்கள் பூத்துருக்கு. எப்போவுமே இந்த ரோஸ் செடி வந்துட்டு வாங்கும்போது இந்த 5 இலைகள் இல்லைன்னா இதை விட அதிகமாக 7 இலைகள் இந்த மாதிரி இருக்கிறதால செடியாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் வந்துட்டு பூக்கள் வந்துட்டு நிறைய பூக்கும். நம்ம வந்துட்டு இந்த ரோஸ் செடி பார்த்துட்டு இருந்தாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த ரோஸ் செடி மட்டும் இல்லை, மற்ற எந்த செடிகளை பார்த்துட்டு இருந்தோம்னாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் காலையில் வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா, இந்த வாக்கிங் போக வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அந்த 7-8 மணிக்கெலாம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்துட்டு நான் கேழ்வரகு வந்துட்டு இந்த புறாக்களுக்கு வச்சுருக்கேங்க. ஆனால் வந்துட்டு அந்த புறாக்கள் வேறு பக்கம் தெரியுது. அது பார்த்த பின்னாடி சாப்பிடுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு பெங்களூர்லேயே நாங்கள் வேறு இடத்துல இருந்தப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, காக்காலாம் எப்போவாச்சும் ஒரு காக்கா வரும். அப்புறம் வந்துட்டு எறும்புகள்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எறும்பே பார்க்க முடியல. அப்புறம் வந்துட்டு புறாக்கள் மட்டும்தான் இருக்குது, காக்கா வந்து இல்லைங்க. அதனால் வந்துட்டு காக்காவுக்கு உணவு வைக்க முடியல. இப்போ வந்துட்டு புறாக்களுக்கு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஆவி பறக்க ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி சுட சுட குழம்பு ரெடியாக இருக்குங்க, நெத்திலி கருவாட்டு குழம்பு. நம்ம வாழ்நாளில் வந்துட்டு எப்போவாச்சும் ஒரு சில சாப்பாடு சாப்பிட்ருப்போம், மறக்கவே முடியாது. அது எப்போவுமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு ருசி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க அந்த நெத்திலி கருவாட்டு குழம்பும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சொல்லவே முடியாது. இதோட டேஸ்ட் வந்துட்டு, இதோட வாசனை, இதோட டேஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த நெத்திலி கருவாட்டு குழம்புக்கு தனியாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சூடாக கொதிக்க வெள்ளை சாதத்தில் போட்டுட்டு குழம்பு ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ குழம்பு ஊற்றிட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ கருவாடோடு சேர்த்துட்டு சாதம் சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சான்ஸே இல்லைங்க. இதோட டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு எதையுமே ஒப்பிட முடியாது. அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி நெத்திலி கருவாடு குழம்பு வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாம் வந்துட்டு இந்த நெத்திலி கருவாடோட குழம்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த சாதத்தில் வந்துட்டு குழம்பு பேச சாப்பிட்றதுக்கு நான் எப்போவுமே இந்தளவுக்கு சாதம் எடுத்துக்கவே மாட்டேன். ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்துட்டு நெத்திலி கருவாடு குழம்பு அப்படின்னு சொல்லுமே கொஞ்சம் சாதம் நிறையவே எடுத்துட்டேங்க. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க சாதம். இப்போ வந்துட்டு நான் முளைக்கட்டின சுண்டல் குழம்புங்க. இந்த சுண்டல் வந்துட்டு முளைக்கட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்துட்டு ஒரு அட்டகாசமாக மாறிடுங்க. நீங்கள் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் சுண்டல் குழம்பு வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சுண்டல் குழம்பு வந்துட்டு சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகுங்க. இப்போ வந்துட்டு குழம்பு ஊற்றியாச்சு சாதத்தில், சூடான சாதத்தில் குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு வாசனை டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட் இதில் இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு கொதிக்கும் போது யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இதோட வந்துட்டு எந்த காய் வேணாலும் நம்ம வந்துட்டு பொரிச்சு வச்சுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரையுமே ரொம்பவே மேட்ச் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.